ஹரே கிருஷ்ணா. எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஜெய ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைதா கதாதாரா சிவாச்சாரி கௌரபக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 14. அத்தியாயத்தின் தலைப்பு ஜட இயற்கையின் முக்குணங்கள். பதம் 10. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் ஏசி பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா, அகில உலக கிருஷ்ணா பக்தி கழக ஸ்தாபக ஆச்சாரியார். மொழிபெயர்ப்பு: பாரதனின் மைந்தனின் சத்வ குணம் சில சமயங்களில் ரஜோகுணத்தையும் தமோ குணத்தையும் தோற்கடித்து மேலோங்குகின்றது. சில சமயங்களில் ரஜோகுணம் சத்வகுணத்தையும் தமோ குணத்தையும் தோற்கடிக்கின்றது. மேலும் இதர சமயங்களில் தமோகுணம் சத்வகுணத்தையும் ரஜோகுணத்தையும் தோற்கடிக்கின்றது. இவ்வாறு உயர்நிலைக்கான போட்டி எப்போதும் நிலவுகின்றது. பொருளுரை: ரஜோகுணம் முக்கியத்துவம் பெறும்போது சத்வகுணமும் தமோகுணமும் தோற்கடிக்கப்படுகின்றன. சத்வகுணம் முக்கியத்துவம் பெறும்போது ரஜோகுணமும் தமோகுணமும் தோற்கடிக்கப்படுகின்றன. மேலும் தமோகுணம் ஆதிக்கம் செலுத்தும் போது ரஜோகுணமும் சத்வகுணமும் தோற்கடிக்கப்படுகின்றன. இந்த போட்டி எப்போதும் தொடர்கின்றது. எனவே கிருஷ்ண உணர்வில் முன்னேற்றம் பெறுவதில் உண்மையான ஆர்வமுடையவர் இந்த முக்குணங்களிலிருந்து உயர்வு பெற வேண்டும். ஒரு குறிப்பிட்ட குணத்தின் ஆதிக்கம் நடத்தை, செயல்கள், உண்ணுதல் போன்றவற்றின் மூலம் வெளிப்படுகின்றது. பின்வரும் அத்தியாயங்களில் அவையெல்லாம் விளக்கப்படும். ஆனால் ஒருவன் விரும்பினால் பயிற்சியின் மூலம் சத்வகுணத்தை வளர்த்து ரஜோகுணத்தையும் தமோகுணத்தையும் தோற்கடிக்க முடியும். அதுபோலவே அவன் ரஜோகுணத்தை வளர்த்து சத்வகுணத்தையும் தமோகுணத்தையும் தோற்கடிக்க முடியும். அல்லது தமோகுணத்தை வளர்த்து சத்வகுணத்தையும் ரஜோகுணத்தையும் தோற்கடிக்க முடியும். ஜட இயற்கையில் 3 குணங்கள் இருப்பினும் ஒருவன் உறுதியுடன் இருந்தால் அவன் சத்வகுணத்தால் ஆசீர்வதிக்கப்படுவான். சத்வகுணத்தை தாண்டி சுத்த சத்வத்தில் அவன் நிலை பெற முடியும். இறை விஞ்ஞானத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அத்தலம் வாசுதேவ ஸ்தலம் என்று அழைக்கப்படும். குறிப்பிட்ட செயல்களில் வெளித்தோற்றத்தை வைத்து ஒருவன் எந்த குணத்தில் இருக்கின்றான் என்பதை புரிந்து கொள்ளலாம். பதம் 11. மொழிபெயர்ப்பு: உடலின் எல்லா கதவுகளும் ஞானத்தால் பிரகாசிக்கும் போது சத்வகுணத்தின் தோற்றத்தை அனுபவிக்க முடியும். பொருளுரை: உடலில் 9 கதவுகள் உள்ளன. 2 கண்கள், 2 காதுகள், 2 நாசித்துவாரங்கள், வாய், பாலுறுப்பு, ஆசனவாய். ஒவ்வொரு கதவிலும் சத்வகுணத்தின் அறிகுறி பிரகாசிக்கும் போது ஒருவன் சத்வகுணத்தை வளர்த்துள்ளான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சத்வகுணத்தில் பொருள்களை சரியான நிலையில் காண முடியும், சரியான நிலையில் கேட்க முடியும், சரியான நிலையில் சுவைக்க முடியும். அவன் உள்ளும் புறமும் தூய்மையானவனாக ஆகின்றான். மகிழ்ச்சியின் அறிகுறிகள் ஒவ்வொரு கதவிலும் வளர்கின்றன. இதுவே சத்வகுணத்தின் நிலை. பதம் 12. மொழிபெயர்ப்பு: பரதகுல தலைவனே, ரஜோகுணம் அதிகரிக்கும் போது பெரும் பற்றுதல், பலநோக்கு செயல்கள், தீவிர முயற்சி, கட்டுப்பாடற்ற ஆசை மற்றும் ஏக்கத்தின் அறிகுறிகள் வளர்கின்றன. பொருளுரை: ரஜோகுணத்தில் இருப்பவன் தான் ஏற்கனவே அடைந்துள்ள நிலையில் ஒருபோதும் திருப்தி அடைவதில்லை. தனது நிலையை உயர்த்து கொள்ள இயங்குகிறான். வாழ்வதற்கான ஒரு வீட்டை கட்ட அவன் விரும்பினால் ஏதோ அந்த வீட்டில் நித்தியமாக வாழப்போவதைப் போல அரண்மனை போன்ற வீட்டினை கட்ட தன்னால் முடிந்த அளவு முயற்சி செய்கிறான். மேலும் புலனுகர்ச்சிக்கான பெரும் ஏக்கத்தினை வளர்த்துக் கொள்கின்றான். புலனுகர்ச்சிக்கு எல்லையே கிடையாது. அவன் தனது குடும்பத்தினருடன் இருப்பதற்கும் வீட்டிலேயே இருப்பதற்கும் புலனுகர்ச்சியில் தொடர்ந்து ஈடுபடுவதற்கும் எப்போதும் விரும்புகின்றான்.
இதற்கு முடிவே கிடையாது. இந்த அறிகுறிகள் யாவும் ரஜோகுணத்தின் இயல்புகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பதம் 13. மொழிபெயர்ப்பு. குருவின் மைந்தனே, தமோ குணம் அதிகரிக்கும் போது இருள், செயலற்ற தன்மை, பைத்தியக்காரத்தனம் மற்றும் மயக்கமும் தோன்றுகின்றன. பொருளுரை. பிரகாசம் இல்லாத போது அங்கே அறிவு இல்லை. தமோகுணத்தில் இருப்பவன் ஒழுக்க நெறிகளின்படி செயலாற்றுவதில்லை. குறிக்கோள் ஏதுமின்றி அவன் தான் தோன்றித்தனமாக செயலாற்றுகிறான். வேலை செய்வதற்கான திறன் இருந்தும் அவன் முயற்சி செய்வதில்லை. இதுவே மயக்கம் என்று அழைக்கப்படுகின்றது. உணர்வு இருக்கும் போதிலும் அவனது வாழ்வு செயலற்றதாகி விடுகிறது. தமோகுணத்தில் இருப்பவனுடைய அறிகுறிகள் இவை. பதம் 14. மொழிபெயர்ப்பு. சத்வ குணத்தில் மரணமடையும் போது ஒருவன் உன்னத சாதுக்கள் வசிக்கும் தூய்மையான உயர் லோகங்களை அடைகின்றான். பொருளுரை. சத்வகுணத்தில் இருப்பவன் பிரம்மலோகம், ஜனலோகம் போன்ற உயர்ந்த லோகங்களை அடைந்து அங்கே தேவர்களின் சுகத்தை அனுபவிக்கின்றான். அமலான் என்னும் சொல் மிகவும் முக்கியமானது. ரஜோகுணத்திலிருந்தும் தமோகுணத்திலிருந்தும் விடுபட்டது என்பது இதன் பொருள். அந்த குணங்கள் ஜட உலகத்தின் கலங்கங்கள் ஆகும். ஆனால் சத்வகுணம் ஜட உலகில் இருப்பவற்றில் மிகவும் தூய்மையானதாகும். பலதரப்பட்ட உயிர்வாளிகளுக்காக பல்வேறு விதமான லோகங்கள் உள்ளன. சத்வகுணத்தில் மரணம் அடைபவர்கள் பெரும் முனிவர்களும் பெரும் பக்தர்களும் வாழ்கின்ற லோகங்களுக்கு உயர்வு பெறுகின்றனர். பதம் 15. மொழிபெயர்ப்பு. ரஜோகுணத்தில் மரணம் அடையும் போது ஒருவன் பலநோக்கு செயல்களில் ஈடுபட்டிருப்பவர்களின் மத்தியில் பிறக்கின்றான். தமோகுணத்தில் மரணம் அடையும் போது அவன் மிருக இனத்தில் பிறவி எடுக்கின்றான். பொருளுரை. ஆத்மா மனித வாழ்வின் தளத்தை வந்து அடைந்து விட்டால் மீண்டும் கீழே செல்வதில்லை என்று சிலர் கருதுகின்றனர். இது சரியல்ல. இந்த பதத்தின்படி தமோகுணத்தை ஒருவன் வளர்த்து கொண்டால் அவன் தனது மரணத்திற்கு பிறகு மிருக இனங்களுக்கு தாழ்த்தப்படுகின்றான். அங்கிருந்து மீண்டும் மனித பிறவி எடுப்பதற்காக பரிணாம வளர்ச்சியின் மூலம் அவன் தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும். எனவே மனிதனாக வாழ்வதில் உண்மையான கவனமுடையோர் சத்வகுணத்தை ஏற்றுக்கொண்டு நல்ல சங்கத்தின் மூலம் குணங்களை கடந்து கிருஷ்ண உணர்வில் நிலை பெற வேண்டும். இதுவே மனித வாழ்வின் குறிக்கோள். இல்லாவிடில் மீண்டும் மனித வாழ்வை அடைவது பற்றிய உத்தரவாதம் மனிதனுக்கு கிடையாது. பதம் 16. மொழிபெயர்ப்பு. புண்ணிய செயல்களின் விளைவுகள் தூய்மையானவை. அவை சத்வகுணத்தில் இருப்பதாக கூறப்படுகின்றது. ஆனால் ரஜோகுணத்தில் செய்யப்படும் செயல்கள் துக்கத்திலும் தமோகுணத்தில் செய்யப்படும் செயல்கள் முட்டாள்தனத்திலும் முடிகின்றன. பொருளுரை. சத்வகுணத்தில் செய்யப்படும் புண்ணிய செயல்கள் தூய்மையை விளைவிக்கின்றன. எனவே மாயையிலிருந்து விடுபட்ட சாதுக்கள் மகிழ்ச்சியில் நிலை பெறுகின்றனர். ஆனால் ரஜோகுணத்தின் செயல்கள் துன்பமே உருவானவை. பௌதிக லாபத்திற்காக செய்யப்படும் எந்த ஒரு செயலும் தோல்வியுறுவது நிச்சயம். உதாரணமாக, வானுயர்ந்த கட்டிடம் ஒன்றினை ஒருவன் கட்ட விரும்பினால் அது கட்டப்படுவதற்கு முன்பு மக்கள் நிறைய துன்பத்தை அனுபவிக்க வேண்டும். கட்டடத்திற்காக செலவழிப்பவன் அத்தகைய செல்வத்தை சேகரிக்க மிகவும் சிரமத்துடன் உழைக்க வேண்டும். மேலும் கட்டிடத்தை உருவாக்க வேலை செய்யும் மனிதர்கள் உடலால் மிகவும் பாடுபட வேண்டும். இத்தகைய துயரங்கள் இருக்கின்றன. எனவேதான் ரஜோகுணத்தின் மயக்கத்தில் கீழ் செய்யப்படும் எல்லா செயல்களும் நிச்சயமாக பெரும் துன்பங்கள் நிறைந்தவை என்று பகவத்கீதை கூறுகின்றது. என்னிடம் இந்த வீடு உள்ளது, என்னிடம் பணம் உள்ளது என்ற பெயரளவிலான மனமகிழ்ச்சி வேண்டுமானால் சற்று இருக்கலாம். ஆனால் அஃது உண்மையான மகிழ்ச்சி அல்ல. தமோகுணத்தை பொறுத்தவரை அதில் செயலாற்றுபவனிடம் அறிவு என்பதே இல்லை. அவனது செயல்கள் தற்போது துக்கத்தையும் பின்னர் மிருக வாழ்வினையும் அவனுக்கு விளைவிக்கின்றன. மிருக வாழ்க்கை எப்போதும் துன்பமயமானது. மயக்க சக்தியான மாயையின் கீழ் இருக்கும் மிருகம் அதனை புரிந்து கொள்வதில்லை என்ற போதிலும்
அது துன்பமயமானது. அப்பாவி மிருகங்களை கொல்வதும் தமோகுணத்தில் செயல்படுவதாகும். மிருக கொலையாளிகள் எதிர்காலத்தில் தங்களை கொல்வதற்கு ஏற்ற உடலை மிருகம் பெறப்போகின்றது என்பதை அறியார்கள். இதுவே இயற்கையின் சட்டம். மனித சமூகத்தில் ஒருவன் மற்றொரு மனிதனை கொன்றால் தூக்கிலிடப்படுகிறான். இது தேசத்தின் சட்டம். முழு உலகமும் பரமபுருஷனின் கட்டுப்பாட்டில் இருப்பதை அறியாமையின் காரணத்தினால் மக்கள் காண்பதில்லை. ஒவ்வொரு உயிர்வாளியும் முழுமுதற் கடவுளின் மைந்தனே. ஒரு சிறு எறும்பு கொல்லப்படுவதை கூட அவர் பொறுத்து கொள்வதில்லை. அதற்கான விலையை கொடுத்தாக வேண்டும். எனவே நாக்கின் சுவைக்காக மிருகங்களை கொல்லுதல் மிகவும் கீழ்த்தரமான அறியாமையாகும். இறைவன் பற்பல அருமையான பொருள்களை வழங்கியிருப்பதால் மிருகங்களை கொல்வதற்கான தேவை மனிதர்களுக்கு கிடையாது. இருந்தும் ஒருவன் மாமிச உணவு உண்பதில் ஈடுபட்டால் அவன் அறியாமையில் செயல்படுகின்றான் என்பதும் மிகவும் இருண்ட எதிர்காலத்தை உருவாக்கி கொண்டுள்ளான் என்பதும் புரிந்து கொள்ள வேண்டும். மிருகவதையின் பற்பல வகைகளில் பசுவை கொள்வது மிகவும் கொடூரமானது. ஏனெனில் பாலை வழங்கும் பசு நமக்கு எல்லாவித இன்பத்தையும் கொடுக்கின்றது. பசுவதை என்பது மிக மிக கீழ்த்தரமான அறியாமையாகும். வேத இலக்கியத்தில் ரிக்வேதம் 9:46-4 கோபிஹாயி பிரணீதா மத்சரம் என்று கூறப்பட்டுள்ளது. அதாவது பாலால் பூர்ண திருப்தி அடைந்த மனிதன் பசுவை கொல்ல விரும்பினால் அது மிகவும் கொடூரமான அறியாமையாகும். வேத இலக்கியத்தில் பின்வருமாறு ஒரு பிரார்த்தனையும் இருக்கின்றது. எம் பெருமானே, பசுக்களுக்கும் பிராமணர்களுக்கும் நலம் விரும்பி நீரே, மேலும் மொத்த மனித சமுதாயம் மற்றும் உலகத்தின் நலம் விரும்பியும் தாங்களே. விஷ்ணு புராணம் 1:19-65. இதன் பொருள் என்னவெனில், பசுக்கள் மற்றும் அந்தணர்களின் பாதுகாப்பு இப்பிரார்த்தனையில் விசேஷமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்தணர்கள் ஆன்மீக கல்வியின் சின்னம், பசுக்களோ மிகவும் மதிப்புள்ள உணவின் சின்னம். இவ்விரு உயிர்வாளிகளும், அதாவது பிராமணர்களும் பசுக்களும் எல்லாவித பாதுகாப்பும் கொடுக்கப்பட வேண்டியவர்கள். அதுவே உண்மையான நாகரிக வளர்ச்சி. நவீன மனித சமுதாயத்தில் ஆன்மீக ஞானம் அலட்சியப்படுத்தப்பட்டு பசுவதை ஊக்குவிக்கப்படுகின்றது. இதனால் மனித சமுதாயம் தவறான பாதையில் முன்னேறி கொண்டு தனது சுய அழிவிற்கான வழியை கண்டு கொண்டு இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு நாகரிகம் தங்களது குடிமக்களை அடுத்த பிறவிகளில் மிருகங்களாக ஆகுமாறு வழிநடத்துகின்றதோ அது நிச்சயமாக மனித நாகரிகம் அல்ல. தற்கால மனித நாகரிகம் ரஜோகுணத்தினாலும் தமோ குணத்தினாலும் அபாயகரமான வழி தவறி நடத்தப்படுகின்றது என்பது உண்மையே. இது மிகவும் பயங்கரமான காலமாகும். மனித வர்க்கத்தை மாபெரும் அபாயத்திலிருந்து காப்பதற்காக மிகவும் எளிய வழிமுறையான கிருஷ்ண உணர்வினை எல்லா நாடுகளும் கவனத்துடன் வழங்க முன்வர வேண்டும். श्री श्रीमद भगवद गीता की जय, श्री प्रभुपाद की जय। गौर ब्रह्मानंदे हरि हरि बोल।